ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். சுரேஷ் மற்றவங்க பேச்சை கேட்காம மதியை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாலே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மதி, தங்கராஜன், இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, எங்கள் வீடு, அதனால கொஞ்சமாவது மரியாதையாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தங்கராஜுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும், பேச்சே வராது, அப்படியே திகச்சு போய் நின்றுவார். உடனே மதியோட அப்பா ஓடி வந்து, மதி என்ன மதி இப்படி பேசிட்ட, தங்கராஜ் சார்கிட்ட இப்படியா நடந்துக்குவேன், என்னம்மா இப்படி பண்ணுறியே, கொஞ்சம் நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி மதியோட அப்பா சொல்ல, உடனே தங்கராஜ், இருங்க பேசட்டும், அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போம், இவங்க இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு, இன்றைக்கி என்ன கருத்து சொல்கிறாங்கன்றதை கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்ல, உடனே மதிக்கு, உங்களுக்குன்னு கொஞ்சம் கூட ஒரு பேசிக் மேனஸ் கிடையாதா, ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க, நீங்கள் ஏற்கனவே ஸ்ருதிக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கும் போது எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகும், இப்போ நீங்கள் என் தங்கச்சிக்கிட்டே அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கோவம் வராதா என்ன அப்படின்ற மாதிரி மதி கேட்க, உடனே சுரேஷ் உள்ளே வந்துடுவார். என்ன நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் மாமா கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, அதுவும் உன் அப்பா அம்மா முன்னாடி உங்கள் வீட்டில் வச்சு நீ இப்படி தான் நடந்துக்குவியா, இதுக்கு தான் எங்கள் மாமாவை இன்வைட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி சுரேஷ் பயங்கரமாக கோவப்பட, உடனே மதியோட அப்பாவும் அம்மாவும், மாப்பிள்ளை தயவு செய்து நீங்கள் கோவப்படாதீங்க மாப்பிள்ளை, மதிக்கிட்ட நான் அவகிட்ட பேசுகிறேன், அவள் ஏதோ கொஞ்சம் வந்து கோவப்பட்டுட்டா, அவள் தங்கச்சியை சொன்னதுமே நாங்கள் அவகிட்ட பேசிக்கிறோம், தயவு செய்து இதை வச்சு நீங்கள் உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை போட வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி மதியோட அப்பாவும் அம்மாவும் சுரேஷ் கிட்ட கெஞ்ச, உடனே மதி, உடனே வந்துடுவீங்களே, உங்கள் மாமாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் கண்மூடித்தனமாக இப்படி சப்போர்ட் பண்ண தெரியுதா உங்களுக்கு, கொஞ்சமாவது நீங்கள் யோசிக்கிறீங்களா, நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, இப்படி தான் வந்துட்டு ஒரு வயசு பொண்ணுங்க கிட்ட பேசுவாங்களா, அடுத்தவங்களோட மொபைலை கேட்குறக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இந்த பேசிக்கான விஷயம் கூட தெரியாமல் அவர் இருக்காரு, அவருக்கு நீங்கள் சப்போர்ட்டா, ஆமாம் நீங்களும் அந்த மாதிரி கேரக்டர் தானே, ஸோ அவர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் தெரியும், அதனால தான் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்ன மாதிரி மதி கோவப்பட, உடனே மலர், சுரேஷ் நீ கம்முன்னு தான் இரே சுரேஷ், அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, மதியோட தங்கச்சி அப்படி சொன்னதுனால மதிக்கு கோவம் வந்துருச்சு, டக்குன்னு பேசிட்டா, அது தப்பு தான், அவள் வந்து தங்கராஜ் அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருக்காள், நீ எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே வர, கடைசியில் உனக்கும் மதிக்கும் தான் சண்டை வரும், உங்களோட நிம்மதி தான் போகும், நீ கொஞ்சம் சும்மா இரு சுரேஷ் அப்படின்ற மாதிரி மலர் சொல்ல, உடனே என்னம்மா சைடாக வந்துட்டு ஏற்றி விட பார்க்குறியா, எனக்கும் என் மாப்பிள்ளைக்கும் சண்டை வரணும், நீங்கள்லாம் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி சப்போர்ட் டீம் மாதிரி உருவாக்கி எனக்கு எதிராக எல்லாத்தையும் கிளப்பி விடலான்னு பார்க்குறியா, ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட ட்ராமா அப்படின்ன மாதிரி தங்கராஜ் ஆரம்பிக்க, உடனே ரேவதி போய், ஏங்க வந்த இடத்துல இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, நீங்கள் பண்ணது உண்மையாலுமே தப்புங்க, அந்த பொண்ணை அப்படி நீங்கள் பேசியிருக்கக்கூடாது, அதுவும் இவ்வளோ பேர் இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறியா அப்படியான்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு கீழ்த்தரமாக கேள்வி கேட்டதெல்லாம் உண்மையாலுமே நல்லாவே இல்லைங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, மதி கேட்ட மாதிரி இது நம்ம வீடு நினச்சிக்கிட்டீங்களா, இது நம்ம வீடு கிடையாது, மதி அவங்க வீடு, ஸோ வந்த இடத்துல ஒரு கெஸ்ட்டாக எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தானே நடந்துட்டு போகணும், ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அசிங்கமாக இருக்குங்க, வாங்க அப்படின்ற மாதிரி ரேவதி ரொம்ப வருத்தப்பட, உடனே ஓ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, இது என்ன உன் வீடாங்கிறது மட்டும்தான், என்னம்மா கேட்ட, இன்னொரு வாட்டி உன் கேள்வியை திருப்பி கேளு, இது உங்கள் வீடு கிடையாது என் வீடுன்னு தானே, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பாவை கூப்பிட, இது யாரோட வீடு, இந்த வீட்டில் நீங்கள் குடியிருக்கீங்கன்னா யாரோட தயவால் வந்துட்டு நீங்கள் இங்கே குடியிருக்கிறீங்க, உங்களுக்கு போனால் போச்சாதுன்னு இவ்வளோ வயசான காலத்தில் ஏதோ குடும்பத்தை காப்பாற்றணுன்ற நிலைமையில் நீங்கள் இருக்கிறதுனால வேலை கொடுத்து உட்கார வச்சுருக்கேன், இதுக்கு உங்கள் பொண்ணு கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கல்ல, உங்களோட வீடாம், ஸோ அது உங்களோட வீடா என்னங்கிறது உங்கள் பிள்ளைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்ன மாதிரி தங்கராஜ் கேட்க, மதி கொஞ்சம் அமைதியாக இரு மதி, தங்கராஜ் சார் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, அஃப்கோர்ஸ் உன்னோட மேரேஜ் நடக்கிறதுக்கு கூட அவர் தானே காரணம், இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒருத்தரை இப்படிலாம் நீ பேசுகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைம்மா, எனக்கே கோவம் வருது, நீ தயவு செய்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்பா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, யார் மேலே எந்த தப்பு இருக்குது, யார் எப்படிங்கிறது ஒரு விஷயம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு மன்னிப்பு கேளு அப்படி இப்படின்ட்டு இருக்கீங்க, அவர் மேலே தப்பு, அதுக்காக நான் கேட்டேன், அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தா என்ன, அந்த கடனை உங்களாலேயோ இல்லை என்னாலேயோ கொடுக்க முடியாது,
முடியாதா? கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கடனெல்லாம் அடைக்க தான் போகிறோம். அதுக்காக இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு இவருக்கு அடிமையாக இருக்கணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் இப்படி இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. அவர் யார் உங்களுக்கு? நீங்கள் என்னமோ அவரை பார்த்தா அவ்வளோ பயப்படுறீங்க. அவர் என்ன புலியா? இல்லை கடிச்சு உங்களை தின்றுவாரா? இல்லை கடவுளா? கடன் கொடுத்தவர் தானப்பா. அவர்கிட்ட நீங்கள் எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க? நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் அவர் இஷ்டத்துக்கு நம்ம வீட்டிலே வந்து உட்காந்து நம்மளவே கேள்வி கேட்குறாரு அப்படின்ன மாதிரி மதிய சொல்ல, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. திரும்ப திரும்ப எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி பண்ணிகிட்டு இருந்தா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன நினச்சிட்ருக்கா? எங்கள் மாமா சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக தான் இவளை நான் கல்யாணம் பண்ணேன். இல்லைனா இதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சுரேஷ் ஒரு பக்கம் பேச, உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு எனக்குமே அவசியம் கிடையாது. நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். திரும்ப திரும்ப அந்த கதையை என்னை பேச வைக்காதீங்க. எனக்கு அதை பேசுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆமாம், நீங்கள் எதுக்காக வந்து முதல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? என் தங்கச்சி அவர் பேசினாரு, அதுக்காக தான் நான் பதில் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் என்னமோ சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்து உங்கள் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது நாங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். என் அப்பா பார்த்துக்குவாரு, நான் பார்த்துக்குவேன். உங்கள் வேலையை பார்க்க முடியுமா அப்படின்ன மாதிரி மதி கேட்க, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, உன் வாயை கொஞ்சம் அடக்கிக்கும், உன் வாயால் நீ நிறையா பாதிக்க போகிற அப்படின்ன மாதிரி சுரேஷ் சொல்ல, உடனே தங்கராஜ், ஆமாம் கரெக்டு சுரேஷ், நீ கரெக்டாக சொன்ன மச்சான். உன் ஒய்ஃபோட வாயால் தான் அவங்க நிறையா இழக்க போகிறாங்க. இப்போ என்ன இழக்க போகிறாங்கன்னு தெரியுமா? சார், நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாகவே இருந்துக்கோங்க. உங்கள் பொண்ணு சொல்கிற மாதிரி நான் கடன் கொடுத்தவராகவே இருக்கட்டும். நீங்கள் பெரிய ஆளாகவே இருங்க. இனிமேல் என் இடத்துல உங்களுக்கு வேலை கிடையாது. நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டிய காசை எவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுக்க முடியுமோ நீங்கள் திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தங்கராஜோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்க கிட்ட தங்கராஜ் எப்படி பணம் வசூல் பண்ணுவான், இப்படி கடன் கொடுத்தவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவான், எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு உங்களுக்கு நான் புதுசாக சொல்லணுங்கிறது கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதனால் சீக்கிரமாக என் பணத்தை கொடுக்குற வழியை பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் வேலைக்கும் வர வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, தங்கராஜ் சார் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு ஏதோ தெரியாமல் பேசிட்டா. இப்போ 2வது பொண்ணு வேறு இருக்கா, அவளும் படிச்சுக்கிட்டு இருக்கா. என் ஃபேமிலியும் பார்க்கணும். இதெல்லாம் சொல்லி தான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் பேசி நான் இந்த வேலையை வாங்கினேன். மதியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. தயவு செய்து அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க. தயவு செய்து அந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் தங்கராஜ் சார். நான் உங்ககிட்ட எப்படி வேணுனாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே மதிக்கு ரொம்ப அழுகியாக வந்துடும். இதெல்லாம் எதுக்குப்பா தேவை? எதுக்காக நீங்கள் இவர்கிட்ட இவ்வளோ கெஞ்சணும்? இந்த வேலை இல்லைனா நீங்கள் வேறு வேலை பாருங்கள். அப்படி கிடைக்காட்டி நம்ம வேறு ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் இவர்கிட்ட நிற்கிறது ரொம்ப அவமானமாக இருக்குப்பா அப்படின்ன மாதிரி மதி சொல்ல, உடனே சுரேஷ், என்ன அவமானமாக இருக்குது? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. அவர் பாட்டுக்கு இருந்தார். அவங்க 2 பேத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணி இப்போ எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது நீ தான். உன் வாயால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் வந்துட்டு எங்கள் பணத்தை எல்லாம் கொடுக்க முடியுமா? நீங்கள் ஒரு ஆம்பளை தானே, பணத்தை கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்னமோ பெரிய இவர் மாதிரி பேசுகிறீங்க. அதுக்கு தான் சொன்னேன், இது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு. என்ன கடன் பிரச்சனையாக இருந்தாலும் பண பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாங்கள் தான் அடைக்க போகிறோம், நீங்கள் கிடையாது. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வீட்டுக்கு கூட நான் வரமாட்டேன். இங்கேயே மதி இருந்துருவா, பரவாயில்லையா அப்படின்ன மாதிரி மதி ரொம்ப சவுண்டாக கேட்க, உடனே பாக்கியராஜும் மலரும் ஓடி வந்து, மதி கோவப்படாத மதி, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தயவு செய்து நீ இப்படி கோவப்படுறத முதல்ல நிறுத்து. அப்படிலாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது மதி. உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. உனக்கும் சுரேஷ்குள்ளேயும் எவ்வளோ மனஸ்தாபம் இருந்தாலும் அதுதானே மதி உன் வீடு. இப்படிலாம் பேசாத மதி, உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ன மாதிரி மலர் சொல்ல, உடனே பாக்கியராஜ், சுரேஷ் நீ முதல்ல அமைதியாக இருடா. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, நீ இதில் மூக்க நுழைக்காத, அவங்களே பேசி முடிச்சுக்கிட்டணும். நீ இப்போ உள்ளே போகிறதுனால தான் உனக்கும் மதிக்கும் சங்கட்டமாகுது. உங்களுக்கு பிரச்சனையை யாராலையும் தீர்க்க முடியாது. யாரும் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வரமாட்டாங்க. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ன மாதிரி பாக்கியராஜ் சொல்ல, சுரேஷ் அமைதியாக நிற்பார். உடனே தங்கராஜ் அமைதியாக நிற்க, தங்கராஜ் சார், நீங்கள் என்னை வேலையை விட்டு நிறுத்த மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களை மாதிரி நல்லவர் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் என்னோடய வேலையில் மட்டும் கை வைக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்ன மாதிரி மதியோட அப்பா திரும்பி கெஞ்ச ஆரம்பிக்க, உடனே நான் என் மாப்பிள்ளைக்காக இதெல்லாம் ஒத்துக்கிறேன். எப்படினாலும் என் மாப்பிள்ளை சங்கடப்படுவான். என் சுரேஷ் மச்சானுக்காகவாவது நான் இந்த உதவியை உங்களுக்கு பண்ணி தான் ஆகணும். என்ன மச்சான், நான் சொல்கிறது சரிதானே? நான் கண்டிப்பாக இவரை வேலையை விட்டு நிறுத்தினா கண்டிப்பாக எனக்கும் உனக்கும் சங்கட்டமாகும். உன் முகத்துக்காக மட்டும்தான் மச்சான் நான் இவருக்கு திரும்பி வேலையை கொடுக்குறேன், பார்த்து நடந்துக்க சொல்லு அப்படின்ன மாதிரி சுரேஷ்கிட்ட சொல்ல, நான் அதெல்லாம் சொல்லிடுறேன் மாமா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு பதிலாக அப்படின்ன மாதிரி சுரேஷும் சொல்ல,
உடனே மதியோட அப்பா, எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் தான் காரணம். தேவையில்லாமல் நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. அதுவும் வந்திருக்கிற இடத்துல இப்படிலாம் நடக்கும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மன்னிச்சிடுங்க எல்லாரும். யாரையாவது சங்கடப்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்ன மாதிரி மதியோட அப்பா அம்மா 2 பேருமே மன்னிப்பு கேட்பாங்க. உடனே ரேவதி போய் அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் இவர் பண்ணுவார். இவருக்கு பிரச்சனை பண்ணுறது மட்டும்தான் வேலை. இதெல்லாம் அவருக்கு ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் யோசித்து நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்கம்மா. வேலைக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கப்பா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். கண்டிப்பாக அவர் வேலையெல்லாம் விட்டு தூக்க மாட்டார். ஏன்னா உங்களை அவர் வேலையில் வச்சுருந்தா மட்டும்தான் அவர் உங்களை இப்படியே பிளாக்மெயில் பண்ணி மதியையும் ஒரு கண்ட்ரோலுக்கு வைக்க முடியும், உங்களையும் ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியுன்றதுக்காகவே கண்டிப்பாக அவர் அந்த வேலையை விட்டு உங்களை நிறுத்தவே மாட்டார். இவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். இவர் எல்லாத்துக்கும் எப்போவுமே ஒரு செக் பாயிண்ட் எல்லார்கிட்டையுமே வச்சுருப்பாரு. அந்த மாதிரி உங்களுக்கு அவர் செக் பாயிண்ட் இந்த மாதிரி வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தனியாக போய் மதிக்கிட்ட அப்பாட்டையும் அம்மாட்டையும் வந்து ரேவதி பேசுவாங்க. உடனே எல்லாரும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கும்போது ஈவினிங்காக வந்துட்டு, மாப்பிள்ள டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்க சுரேஷ் அமைதியாகவே இருப்பார். உடனே மதி எல்லாருக்கும் காஃபி கொடு, வா நான் காஃபி போட்டு தரேன்னு சொல்ல மலர் மதி திரும்பி வந்துட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுத்து கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. உடனே தங்கராஜ், நான் அப்போவே போகலான்னு சொன்னேன், நீ கிளம்பாமல் இங்கே உட்காந்துட்ருக்கியா அப்படின்ன மாதிரி தங்கராஜ் ஆரம்பிக்க, அதான் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு தானங்க சொன்னேன். நம்ம உடனே பிரச்சனை நடக்கும்போது போனால் ஏதோ சண்டையில் போன மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காதுங்க. மதியோட அப்பா அம்மாவும் சங்கடப்படுவாங்க. நம்ம முதல்ல இவங்க வீட்டுக்கு வந்து சண்டை பிடிச்சிட்டு நம்ம கிளம்புன மாதிரி இருக்க வேண்டான்றதுக்காக தான் இப்போ உங்களை எவ்வளோ தூரம் இருக்க வச்சுங்க அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்ல, உடனே அதான் இப்போ காஃபி குடிச்சாச்சுல, கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் திரும்பி மதியை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு போவார். உன்னை நான் அடக்காமல் விட மாட்டேன், உன்னை எவ்வளோ நாளைக்கு நானும் ஆட விட்டுறேன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ வசமாக என்கிட்ட மாட்ட தான் போகிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு மதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் போய் கொஞ்ச நேரத்துலேயே சுரேஷ் ஆரம்பிச்சிருவார், நம்மளும் கிளம்பலான்னு. ஸோ அங்கேருந்து சுரேஷ், மதி, ஸ்ருதி எல்லாருமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. மலரும் பாக்கியராஜும் கிளம்பும்போது மதியோட அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் மதியை பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்காகவும் யோசிக்க வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுன்ற தைரியத்தில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் மலர் 2 பேருமே சமாதானப்படுத்திட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் நுழைஞ்சதுமே ராகவனும் ராஜலக்ஷ்மி உட்காந்துருக்கு. உடனே, என்ன விருந்தெல்லாம் பயங்கரமாக நடந்திருக்கும் போல இருக்குது, நாங்கள் வரலைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள்லாம் ஜாலியாக போயிட்டு வந்துட்டீங்க அப்படி தானே பாக்கியராஜ் அப்படின்ன மாதிரி கேட்க பாக்கியராஜ் மலர் எல்லாம் திருன்னு முழிப்பாங்க. ஏதோ வந்துட்டு தப்பாக இருக்குன்றத மாதிரி ராகவன் புரிஞ்சுக்கிட்டு, என்ன எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, என்ன நடந்துச்சு, ஏண்டா சுரேஷ் மாப்பிள்ளை வந்தாரா, தங்கராஜ் மாப்பிள்ளையும் ரேவதிமாவும் வந்தாளா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, வந்தாங்கப்பா, வந்து தான் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அங்கே அப்படின்ன மாதிரி சொல்ல, பிரச்சனையா, நினச்சேன் தங்கராஜ் மாப்பிள்ளை எங்கே கூப்பிட்ருக்காங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு அவமானப்படுத்துவாங்க, அது வந்து நம்ம தலையில் தான் முடியுங்கிறத நான் நிஜமாகவே எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு, யாரால் என்ன சண்டை வந்துச்சு, மாப்பிள்ளை மேலே கண்டிப்பாக தப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது, இங்கே யாரோ தான் ஏதோ பேசியிருக்காங்க, என்னம்மா நீ தான் பேசுனியா அப்படின்ன மாதிரி ராகவன் ஆரம்பிக்க, அது எப்படி ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே உங்கள் மாப்பிள்ளை மேலே தப்பு இருக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, அவர் மேலே தான் தப்பு, அவர் தப்பு பண்ணனால தான் நான் வந்து அவரை பேச வேண்டியதாக போச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, நினச்சேன் நீ இப்படி கூப்பிட்டு போனதே எங்கள் மாப்பிள்ளையும் அவமானப்படுத்துறதுக்கு தானே, ஏன் உன் புருஷனை வந்துட்டு உன் வீட்டு முன்னாடி அவமானப்படுத்திருக்கலாம், உனக்கு எப்படி தான் மனசு வருது, கொஞ்சம் மாதிரி நல்ல வளர்ப்பாக இருந்தால் இப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ அப்படின்ன மாதிரி லக்ஷ்மி சொல்ல, உடனே வளர்ப்பை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் வளர்ந்ததும் சரியில்லை வளர்த்துனதும் சரியில்லை, அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவோட வளர்ப்பை பற்றி உங்களுக்கு குறை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, அதுவும் போக அனாவசியமாக யார்கிட்டயே சண்டை போடுறது எங்களோட பழக்க வழக்கமும் கிடையாது அப்படின்ன மாதிரி மதி சொல்ல, உடனே ராகவன், ராஜலக்ஷ்மி நீ முதல்ல என்ன பிரச்சனைன்றதை கேளு அப்படின்ன மாதிரி சொல்ல, பாக்கியராஜ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே ராகவனுக்கும் ராஜலக்ஷ்மி கோவம் வந்துடும். ஏம்மா உன் தங்கச்சி அப்படி என்ன சொல்லிட்டாங்க, அப்படி என்ன பழி போட்டுட்டார் எங்கள் மாப்பிள்ளை, அவளை வந்து நல்லபடியாக நல்ல முறையில் வளரணும், எந்த தப்பு தவறும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸாக சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, என் வீடு உன் வீடுன்னெலாம் பேசுனியாமா, அப்போ எதுக்காக எங்களை வந்து உன் வீட்டுக்கு கூப்பிட்டா, உங்கள் வீட்டில் நீங்களே இருந்திருக்கலாம்ல, என்ன திமிருத்தனமான பேச்சு இதெல்லாம் அப்படின்ன மாதிரி ராகவன் கேட்க, அவர்
அவர் மற்றவங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிட்டது முதல்ல தப்பு. அதை கேட்டது என்னோட தப்பு கிடையவே கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இது உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை, என்கிட்ட கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சுரேஷ், அப்பா நீங்கள் எதுவும் பேசாதீங்கப்பா, இந்த மேடம் அவங்க வீட்டிலேயே சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்க, தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருந்தா அவங்க வீட்லேயே இருந்துருவாங்களாம், நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி அங்கே அத்தனை பேத்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாப்பா அப்படின்ன மாதிரி சுரேஷ் சொல்ல, உடனே மதி, நான் அப்படி சொல்ல கிடையாது, நீங்கள் அங்கே என்னெல்லாம் பேசுனீங்க, எப்படிலாம் என்ன அவமானப்படுத்துனீங்க, என் குடும்பத்தை அவமானப்படுத்துனீங்க, அதனால தான் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அது போக நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னை வந்து விருப்பமே இல்லாமல் என் மாமா சொன்னதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு எவ்வளோ அசிங்கமான ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே ராகவனுக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் சரியான கோவம் வந்துடும். ஏம்மா நீ அப்படி இல்லாமல் சொன்ன, உன் வீட்டில் இருக்கணும்னு தான் உனக்கு ஆசைன்னா நீ அங்கேயே இருந்துருமா, உன்னை யாரும் தொந்தரவு பண்ணல, நீ அங்கே போகிறதுனா இந்த நிமிஷம் கூட போகலாம் அப்படின்ன மாதிரி ராகவன் சொல்ல, உடனே மலர், ஐயோ மாமா நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க மாமா, ஏற்கனவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், திரும்பி நீங்கள் இங்கே பேச போய் மதிக்கும் சுரேஷ்க்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிட போகுது, அவங்க 2 பேரும் இப்போ தான் வாழவே ஆரம்பிச்சிருக்காங்க, தயவுசெய்து இந்த பிரச்சனையை விட்டுருங்க மாமா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, மதி நீ உள்ளே போ மதி, இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், போ மதி முதல்ல அப்படின்ன மாதிரி மலர் சொல்ல, மதியம் உள்ளே போயிடுவாங்க. உடனே சுரேஷ்கிட்ட மலர் போய், இங்கே பாரு சுரேஷ், மற்றவங்க எல்லாரும் பேசுகிறாங்கங்கிறதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்காத, மதிக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும், அதுபோக மதியை கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பி, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும், இல்லைனா உன் வாழ்க்கை தாண்டா போகும் அப்படின்ன மாதிரி மலர் சொல்லுவாங்க. உடனே சுரேஷும் அமைதியாக நிற்பார்.